வணக்கம் நண்பர்களே. ஒரு வித்தியாசமான கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம். ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லாமல் வளர்ந்தால் என்ன ஆகும்? உலகத்தை பற்றிய அவளுடைய அறிவு புத்தகங்களால் அல்லாமல் குடும்பம் சொல்வதிலேயே உருவானால் என்னாகும்? ஒரு நாள் அந்த குழந்தை தன்னுடைய உலகத்தை விட்டு வெளியே வந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று சென்று உலகில் மிகச் சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கத் தொடங்கினால் என்னாகும்? அவள் எதிர்கொள்ள வேண்டியது புத்தகங்களில் இருக்கும் பாடங்கள் மட்டுமல்ல, அவள் தன்னுடைய கடந்த காலத்தையே கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். அது கற்பனை கதை அல்ல, இது தாரா வெஸ்டோவர் என்ற பெண்ணின் உண்மையான வாழ்க்கை பயணம். அவளுடைய மெமோரியின் பெயர் எஜுகேட்டட். இந்த கதை நமக்கு கல்வி என்பது வெறும் மதிப்பெண்கள் அல்ல என்பதை உணர்த்துகிறது. சில நேரங்களில் கல்வி என்பது நம் யார் என்பதை மீண்டும் கண்டுபிடிப்பதற்காக ஒரு பயணம். தாரா வெஸ்டோவர் அமெரிக்காவில் இதஹோ மாநிலத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதி சூழலில் வளர்ந்தார். அவளுடைய குடும்ப வாழ்க்கை மற்ற குழந்தைகளின் வாழ்க்கை போல இல்லை. அவளுடைய குடும்பம் சமூகத்தில் இருந்து ஓரளவு விலகி இருந்தது. தாரா சிறுவயதில் பள்ளிக்கு செல்லவில்லை, மருத்துவமனைக்கும் குடும்பம் அதிகமாக செல்லவில்லை. அவளுடைய குழந்தை பருவம் புத்தகங்கள், வகுப்பறைகள், ஆசிரியர்கள் ஆகியவற்றால் நிரம்பியதாக இல்லை. அதற்கு பதிலாக குடும்பத்தின் வாழ்க்கை, வேலை, மலைப்பகுதி மற்றும் வீட்டை சுற்றியிருந்த உலகமே அவளுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவள் உலகத்தை பற்றி அறிந்தது குடும்பம் சொல்லிக் கொடுத்த அளவில்தான். அந்த வயதில் தாராவுக்கு இது வித்தியாசமாக தோன்றவில்லை. ஏனென்றால் ஒரு குழந்தை தன் வளர்கின்ற உலகம்தான் முழு உலகமாக தோன்றும். தாராவின் தந்தை மிகவும் வலுவான கருத்துக்களை கொண்டிருந்தார். அவர் அரசாங்கத்தின் மீதும் மருத்துவ அமைப்பின் மீதும் கல்வி பள்ளி அமைப்பின் மீதும் ஆழமான சந்தேகம் கொண்டிருந்தார். குடும்பம் அரசு அமைப்புகளில் இருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவரிடம் இருந்தது. அதனால் தாராவின் குழந்தை பருவம் மற்ற குழந்தைகளின் வாழ்க்கையில் இருந்து மிகவும் வேறுபட்டதாக அமைந்தது. அவளுக்கு பள்ளியில் கிடைக்க வேண்டிய முறையான கல்வி கிடைக்கவில்லை. ஆனால் அவளிடம் ஒரு விஷயம் இருந்தது, ஆர்வம். அவளுக்குள் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறது? இந்த கேள்விதான் ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. தாரா தன்னால் முடிந்த அளவு படிக்கத் தொடங்கினார். முறையான கல்வி இல்லாதால் பல விஷயங்கள் அவள் தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவளுடைய வாழ்க்கையில் புத்தகங்கள் மெதுவாக ஒரு புதிய கதவை திறந்தன. அந்த புத்தகங்களின் மூலம் அவள் தன்னுடைய வீட்டை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருப்பதை உணரத் தொடங்கினாள். வரலாறு, அறிவியல், மனித சிந்தனை, அரசியல், கலை இவை அனைத்தும் அவளுடைய உலகத்தை விரிவாக்கத் தொடங்கியது. அப்போது அவளுக்கு ஒரு புதிய கனவு பிறந்தது. நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த கனவு அவளுடைய குடும்பத்தில் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் கல்லூரி என்பது வெறும் கல்வி நிலையம் அல்ல, அது அவள் அறிந்த உலகத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு புதிய உலகம். தாரா கல்லூரிக்கு செல்ல முடிவு செய்த போது அவளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது. அவளிடம் போதுமான முறையான கல்வி தகுதி இல்லை. ஆனால் அவள் தானாகவே படித்து தேர்வுகளுக்கு தயாராக வேண்டியிருந்தது. அவள் கணிதம் கற்றுக்கொண்டாள், ஆங்கிலம் கற்றுக்கொண்டாள், வரலாறு படித்தாள். பல அடிப்படை விஷயங்களை கூட அவள் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. பிற மாணவர்கள் சிறு வயதிலேயே பள்ளியில் கற்ற விஷயங்களை தாரா தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அவள் விடவில்லை. ஒரு நாள் அவளுடைய முயற்சி பலன் கொடுத்தது. அவள் கல்லூரியில் சேர முடிந்தது. அது அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களில் ஒன்றாக அமைந்தது. கல்லூரிக்குள் சென்ற தாராவுக்கு எல்லாமே புதிதாக இருந்தது. வகுப்பறை, ஆசிரியர்கள், மாணவர்கள், பாடங்கள், சமூக வாழ்க்கை. உலகத்தை பற்றிய புதிய கருத்துகள். அவளுடைய நண்பர்கள் சில விஷயங்களை சாதாரணமாக அறிந்திருந்தார்கள். ஆனால் தாரா அவற்றை முதன்முறையாக கேட்கும் நிலை இருந்தது. அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது.
அவள் உலகத்தைப் பற்றி நினைத்ததை விட உலகம் மிகவும் பெரியது. அந்த உணர்வு அவளுக்கு மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. ஏனென்றால் புதிய அறிவு வந்தபோது பழைய நம்பிக்கைகள் கேள்விக்கு உள்ளாகத் தொடங்கின. கல்லூரியில் தாரா வரலாற்றையும் மனித சமுதாயத்தையும் ஆழமாக படிக்கத் தொடங்கினார். அவள் இதுவரை கேட்டிராத பல கருத்துக்களை அறிந்தாள். ஒரு விஷயத்தை ஒரே கோணத்தில் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொண்டாள். ஒரே சம்பவத்தை பற்றி வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு உண்மைகளை சொல்லலாம். இதுதான் கல்வியின் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று. கல்வி நமக்கு எல்லா பதில்களையும் கொடுப்பதில்லை. அது சரியான கேள்விகளை கேட்க கற்றுக் கொடுக்கிறது. தாராவின் வாழ்க்கையில் இருந்த மாற்றம் மிகவும் ஆழமாக இருந்தது. அவள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குழந்தை பருவத்தையும் தன்னுடைய நினைவுகளையும் கூட மீண்டும் சிந்திக்கத் தொடங்கினாள். தாரா முன்னேறிய போது குடும்பத்துடன் இருந்த உறவு மேலும் சிக்கலானதாக மாறியது. அவள் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாள். ஆனால் குடும்பத்தின் சில நம்பிக்கைகள் அவளுடைய புதிய புரிதலுக்கும் மோதியது. ஆனால் அவளுடைய மனதில் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. நான் என்னுடைய குடும்பத்தை நேசிக்க முடியுமா? அதே நேரத்தில் அவர்களுடைய எல்லா கருத்துகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பது எளிதாக இல்லை. ஏனென்றால் குடும்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முதன் உலகம். அவர்களுடைய வார்த்தைகள்தான் சிறு வயதில் நமக்கு உண்மையாக தோன்றியது. ஆனால் வளரும்போது நம்முடைய சொந்த சிந்தனையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. தாராவின் பயணம் அதைத்தான் காட்டுகிறது. தாரா தொடர்ந்து படித்தார். அவளுடைய திறமையும் கடின உழைப்பும் அவளை உயர்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு சென்றது. அவள் பின்னர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போன்ற உலக புகழ்பெற்ற கல்வி சூழல்களில் படிக்கும் வாய்ப்பை பெற்றார். சிறு வயதில் பள்ளிக்கூடம் கூட செல்லாத ஒரு பெண் இப்போது உலகில் சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கின்றாள். இது ஒரு சாதாரண முன்னேற்றம் அல்ல. அது அவளுடைய மன உறுதியின் விளைவு. அவள் ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள், நான் இன்னும் கற்றுக்கொள்ள முடியுமா? பதில் எப்போதும் ஆம் என்றே இருந்தது. ஆனால் கல்வி தாராவுக்கு வெற்றியை மட்டும் கொடுக்கவில்லை. அது அவளுடைய கடந்த காலத்தை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கொடுத்தது. அவள் தன்னுடைய குழந்தை பருவத்தை மீண்டும் சிந்தித்தாள். குடும்பத்தில் நடந்த சில கடினமான சம்பவங்கள் பற்றியும் சிந்திக்க வேண்டியிருந்தது. அவளுடைய நினைவுகளுக்கும் குடும்பத்தின் நினைவுகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருந்தன. அப்போது அவள் புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் நம்பும் கதை எப்போதும் முழுமையாக உண்மையாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் நம் வளர்ந்த சூழ்நிலைதான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கதையை சொல்லும். ஆனால் நாம் வளரும்போது அந்த கதையை மீண்டும் ஆராயும் உரிமை நமக்கு இருக்கிறது. தாராவின் வாழ்க்கையில் மிக கடினமான தருணங்களில் ஒன்று இதுதான். தன்னுடைய குடும்பத்துடன் இருக்கும் உறவையும் தன்னுடைய தனிப்பட்ட உரிமையையும் இரண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டிய நிலை. சில உறவுகளை பாதுகாப்பதற்காக நம்முடைய அடையாளத்தை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக எல்லைகளை அமைக்க வேண்டியிருக்கலாம். தாரா அந்த பாதையில் மிகவும் கடினமான முடிவுகளை எடுத்தார். அந்த முடிவுகள் எளிதானவை அல்ல. ஆனால் அவை அவளை ஒரு புதிய மனிதராக மாற்றின. இங்கேதான் இந்த புத்தகத்தின் தலைப்பு மிகவும் ஆர்வமுள்ளதாகிறது. எஜுகேட்டட் என்றால் வெறும் பட்டம் பெற்றவர்கள் என்று அர்த்தம் அல்ல. தாரா பல்கலைக்கழகங்களில் படித்தார். ஆனால் அவளுடைய உண்மையான கல்வி அதைவிட ஆழமானது. தனக்காக சிந்திப்பது, கேள்வி கேட்பது, தன்னுடைய கடந்த காலத்தை ஆராய்வது, தவறாக இருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொள்வது, புதிய கருத்துக்களை கேட்பது, தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்வு செய்வது, இதுதான் அவளுடைய உண்மையான கல்வி. தாரா வெஸ்டோவரின் கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. நாம் எங்கு பிறந்தோம் என்பது நம்முடைய இறுதி அடையாளம் அல்ல. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நம்முடைய தொடக்கத்தை தீர்மானிக்கலாம். ஆனால் அது நம்முடைய முடிவை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம்.
பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், முறையான கல்வி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய கனவு இருந்தால் அந்த கனவை நோக்கி தொடர்ந்து செல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையின் ஆசிரியர் யார்? தாரா வெஸ்டோவரின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். பள்ளிக்கு செல்லாத ஒரு குழந்தை ஒரு நாள் உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படித்தார். ஆனால் அவரது மிகப்பெரிய வெற்றி ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்வது அல்ல. அவளுடைய மிகப்பெரிய வெற்றி தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி தானே சிந்திக்க கற்றுக்கொண்டது. அவர் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை விட்டு செல்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலைகள் பிறந்திருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் கனவுகளை தேர்வு செய்ய உங்களுக்கு உரிமை இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒருபோதும் தாமதித்து விடாதீர்கள். ஏனென்றால் கல்வி என்பது ஒரு சான்றிதழ் அல்ல. கல்வி என்பது நம்முடைய உலகம் எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்துவது. ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு ஆசிரியரின் ஒரு வார்த்தைகள் உங்கள் சிந்தனையை மாற்றலாம். ஒரு கேள்வி உங்கள் பாதையை மாற்றலாம். ஆனால் அந்த முதல் படி எடுக்க வேண்டியது நாம்தான். தாரா வெஸ்டோவரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிக அழகான பாடம். உங்கள் கடந்த காலம் உங்கள் கதையின் முதல் அத்தியாயமாக இருக்கலாம். ஆனால் கடைசி அத்தியாயத்தை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் எஜுகேட்டட். ஒரு பெண்ணின் கல்வி பயணம் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்த ஒரு மனிதரின் பயணம். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பது முக்கியம். ஆனால் நீங்கள் எங்கு செல்ல முடிவு செய்கிறீர்கள் என்பது இன்னும் முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள். இன்னும் பல உண்மை கதைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் புத்தகங்களின் கதைகள் தமிழில் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு நல்ல கதை உங்கள் நேரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாது, உங்கள் சிந்தனையையும் மாற்றலாம்.